எப்போ பாரு பிரச்சனை, எப்போ பாரு சண்டை, யாருன்னா ஒருத்தர் எதனா சொல்லினே இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குதுங்க டெய்லி அப்படின்னு நினைக்கிற நேரம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்குது. நினைக்காத நேரம் தான் கம்மியாக இருக்கும், நினைக்கிற நேரங்கள் அநேகமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தம்பி, நீ பார்க்குற தங்கச்சி, நீ பார்க்குற ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைங்க எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அவர் வானத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை இப்படி கொடுத்துட்டு அப்படி இருக்கிற கடவுள் இல்லைங்க. இந்த உலகத்தில் 33 வருஷம் அவர் வாழ்ந்து, அவர் அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, கடைசியில் அவரை சிலுவையில் அரைஞ்சு கூட கொலை செய்கிறாங்க. இப்பேற்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டு 3ஆம் நாளில் உயிரோட கூட எழுப்பி வரார். அப்பேற்பட்ட தேவன், உயிருள்ள தேவன் நம்மளுக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னா, கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக கடன் இருக்கும், கண்டிப்பாக சண்டைகள், துக்கங்கள் எல்லாம் உனக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் நீ ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோ, இது உன்னுடைய கடைசி அல்ல, இது உடைய தீர்வு உனக்கு ஜெயமா மாறும், நீ அதிலிருந்து மீண்டு வர முடியும், வெற்றி சிறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயிருள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு, ஏற்கனவே ஜெயிச்சவரே சொல்லிட்டாரு, கண்டிப்பா நான் அவர் மேல நம்பிக்கை வைப்பேன், அவர் ஜெயிச்சது போலவே எனக்கும் இந்த பிரச்சனைகள்ல இருந்தும் இந்த தொல்லைகள்ல இருந்தும் அவர் எனக்கு மீட்பு கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவார் அப்படின்றத நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதும்.